தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 110 நாட்கள், அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 110 நாட்களில் 3 கிரகங்களின் சேர்க்கை, அடுத்து 2 கிரகங்களினுடைய பரிவர்த்தனை ஆகப்பட்டது மிகப்பெரிய அளவில் சாதகமான ஒரு பலனை கொடுக்க போகுது. தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய கடன்கள் தீருமா? ஏன்னா 7.5 சனியின் பொழுது இவர்களுடைய கடனின் அளவு பார்த்திங்கன்னா அளவு கடந்து தலை ஜான் என்ன முளம் என்னன்ற மாதிரி தலைக்கு மேலே போயாச்சு. இன்னுமே அதை கட்டுப்படுத்த நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் கடன் தொல்லையால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அடுத்து இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே விட்டு கொடுத்து போகும் நபர்களாக இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல எவ்வளோ ஒரு நெளிவு சுழிவோடு நடந்துக்கணும், அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி புரிஞ்சு அந்த இடத்துல இருக்கிறவங்களோட நல்ல ஒரு சகஜமாக பழகணும் அப்படின்றத இந்த தனுசு ராசி அன்பர்கள் மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த ஒரு சூழ்நிலையை பொறுத்து தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்பவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட வருமானம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு, ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு அதிபதி குரு, அதுன்றதுனால இவர்களுடைய பாக்கெட்ல எப்படியும் அந்த பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பணப்புழக்கத்தை மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்யறதுல ரொம்ப ஈடுபாடோடு செலவு பண்ணுவாங்க. தனக்கு இருக்கோ இல்லையோ மற்றவர்கள் நல்லா இருக்கணும், அடுத்து தன்னை சார்ந்து இருப்பவர்கள் ரொம்பவும் வசதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களினுடைய அந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல அந்த ரிஷப ராசியில் இருக்கிறாரு. ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் அந்த குருவினுடைய வீடான அந்த மீன ராசியில இருக்கிறார். இப்போ இந்த குருவும் சுக்கிரனும் ராகுவோடு சேர்ந்து பரிவர்த்தனை ஆகும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, வேலை இல்லாதவர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம், மிகவும் ஒரு வசதி வாய்ந்த ஒரு வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த 110 நாட்கள். இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அங்கே இருக்கக்கூடிய வருமானமும் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தின் மூலமாக அடுத்தடுத்து ஒரு வாழ்க்கை தரத்தை எட்டக்கூடிய ஒரு நிலையை அடைய போறீங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பர்சனல் லோன் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே லோன் அதிகமாக இருக்கு மேடம், இப்போ திரும்பியும் லோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கடனை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த 110 நாட்கள் இருக்கும். ஏன்னா ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டாய சூழ்நிலை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால இந்த 110 நாட்கள்ல ஒரு சின்னதா ஒரு லோன் போடக்கூடிய ஒரு தருணம் இல்லை. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் சொந்த வீடை இழந்திருப்பீங்க. அந்த வீட்டின் இழப்பு துயரம் தாங்காமல் ரொம்ப அமைதியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்னுடைய சொந்தமாக உழைச்சி வாங்கின வீடை நான் இழந்துட்டேன், இந்த மாதிரியான இழப்பு எனக்கு யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருந்த காலங்கள் எல்லாம் போய் இப்போ தான் அந்த மீண்டும் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த 100% இந்த 110 நாட்கள்ல அது நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நம்ம அடுத்து கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற போது, இந்த சுக்கிரன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, அடுத்து லாபஸ்தானாதிபதி. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதியே அந்த சுக்கிரன் தான். அவர் 4ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக அதிகமான பண வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்தில் ரொம்ப லக்ஸுரியாக வாழக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும். யார் ஒருவர் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாரோ பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் நிறைய இருக்கும். அந்த சொத்துக்கள்னால இவர்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கிடையாது. ஏன்னா அந்த சொத்தை வாங்கினோடனே அவர் அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருப்பார். அந்த ராகு பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்களை வாங்க வைக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்களை அனுபவிக்க விடாது. இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. நீங்க எங்கேயோ இருப்பீங்க, ஆனா உங்க சொந்த ஊர்ல ஒரு சொத்தை வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். அதற்கு முழு பலனாக தான் இந்த சுக்கிரனும் சேர்ந்து செயல்படும் போது, அந்த குருவும் சேர்ந்து செயல்படும் போது உங்களுடைய சொந்த ஊர்ல வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா இது நாள் வரைக்கும் பார்த்து செலவு பண்ணி உங்களுக்குன்னு எதுவுமே பண்ணாம இருந்திருப்பீங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். இப்போ இனிமேல் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்பந்தான் அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ போறீங்க. ஒரு 60 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வயதானவர்களாக இருந்தாலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்பந்தான் அந்த ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு அதிகமான ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு வளர்ச்சிகள், ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேல் உயர்ந்த ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஒரு ஹீரோ சான்ஸோ ஹீரோயின் சான்ஸோ அந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வெப் சீரீஸில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு இந்த இதிலெல்லாம் டிவி சீரீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த கட்ட ஒரு நகர்வுன்றது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இந்த கலைத்துறை வெறும் இந்த சினி ஆர்டிஸ்ட் வேற இவங்களுக்கு மாத்திரமா தான், வேற எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டுத்துறையில், நடனத்துறை, இந்த மாதிரியான எந்தெந்த கலைகள்லாம் உங்களுக்கு தெரியுமோ அந்த கலைகளுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் அதில் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 110 நாட்கள்ல உங்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பின்னடைவு வருது, உங்களுக்கு ஏதோ ஒரு லோன் சாங்ஷன் ஆகாம இருக்கு, இல்லை உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உங்க பின்னாடியே வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா கோச்சார நிலவரப்படி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 100% நன்மையை, மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த தசா புத்தியில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த டயத்தை நீங்க கண்டிப்பா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு எண்ணோட்டம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வருமானம் நிறைய வரும். அதனால ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இழப்புகளை சந்திச்சதுனால அந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து எப்படியாவது இழந்த பணத்தை திரும்ப எடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டம் சரியான காலகட்டம் தான். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குமோ தெரியாது. அதனால எல்லாருக்கும் பொதுவாக நான் சொல்லும்போது ஷேர் மார்க்கெட்டில் யாருமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வரக்கூடிய வருமானத்தை வீடு வாங்குங்க, ஒரு யோகமான ஒரு காலகட்டம். ஜுவல்ஸ் வாங்குங்க, அதுவும் ஒரு யோகமான காலகட்டம். இதெல்லாம் செய்ய முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு எஃப்டியாவது போட்டு வைங்க. வரக்கூடிய வருமானத்தில் ஒரு எஃப்டியாவது போட்டு வைங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் கிடைச்சாலும் அதையும் ஒரு எஃப்டியா போட்டு வைக்கிறது மேலும் மேலும் ஒரு வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.